இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்ன அன்னைக்கு ஒரு 3 வகையாக சட்னி தான் அரைக்க போகிறோம். 3 வகையான சட்னி அரைச்சோன்னு சொன்னோம்னு அன்னைக்கு உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரே வீடியோவில் 3 சட்னியை வந்து வீடியோ பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 3 விதமான சட்னி வந்து என்னென்ன சட்னின்னு அன்னைக்கு ஒன்று வந்து வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து போட்டு வேர்க்கடலை சட்னி, இன்னொன்று வந்து உளுந்து தக்காளி சட்னி, இன்னொன்று வந்து வெங்காய சட்னி. இந்த 3 விதமாக சட்னி தான் பார்க்க போகிறோம். அந்த உளுந்து தக்காளி சட்னிக்கு வந்து நான் கருப்பு உளுந்து சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். வேர்க்கடலையும் தேங்காயும் வச்சு ஒரு சட்னி, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, ஒரு 2 நல்ல பெரிய பத்தையாக 2 பத்தை தேங்காய், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இவ்வளோண்டு தான் புளி. இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ 2வதாக தக்காளி உளுந்து சட்னி. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தையும் உளுந்தையும் வச்சு ஒரு சட்னி அரைக்கப்புறம் இந்த தக்காளி வந்து 5 தக்காளி, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கிட்ட கருப்பு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போடுறேன். அது நல்லா வறுபட்டு வரட்டும். இதை அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்றேன். உளுந்தம்பருப்பும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம். பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். இது லைட்டாக வதங்கி வந்தோடனே தக்காளி வந்து சேர்த்துறேன். தக்காளியோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடும். இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 3வது ஒரு சட்னியாக வெங்காய சட்னி அரைக்க போகிறோம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இதைத்தான் வதக்க போகிறோம். வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சைஸாக பிச்சு போட்டுருங்க. இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ளே போட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது எல்லாமே நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். கலர் மாதிரி வதங்கி வரணும். இல்லைன்னாக்கி வெங்காய சட்னி வந்து பச்சை வாசனை வந்துடும். அதனால் நல்லா வதக்கி ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சட்னியை வந்து தாளித்து எடுத்துக்கிடுவோம். அந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, இதோட சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அதை பெரட்டிட்டு இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த அன்னைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியை வந்து நம்ம வந்து இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா அப்படியே இட்லி மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இந்த வேர்க்கடலை சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக சூடு ஏறினோன்னே நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வேர்க்கடலை சட்னி ரெடி. 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து வெங்காய சட்னியையும் தக்காளி உளுத்தம்பருப்பு சட்னியையும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த தாளிப்பை வந்து 2 சட்னியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சட்னி தாளித்து வச்சாச்சு. வெங்காய சட்னி, தக்காளி உளுத்தம்பருப்பு சட்னி, வேர்க்கடலை சட்னி 3மே ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு சூடான ஒரு இட்லியை வேக வச்சுட்டோன்னு சொன்னோம்னு நினைக்கி சூப்பராக சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான சட்னியும் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இனிமேல் வந்து நம்ம டெய்லி வந்து தேங்காய் சட்னியாக அரைச்சி போர் அடிக்காமல் விதவிதமாக சட்னி அரைச்சி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த 3 விதமான சட்னியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சட்னி வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சட்னி, இந்த கதம்ப சட்னி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து சட்னி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோவுக்கு அக்கா சமையலறையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.